கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள். ஆமா, கர்த்தர் ஒரு வாழ்க்கையில மாபெரும் அற்புதங்களை அடையாளங்களை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 13:33. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போம். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை, வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதா? புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு சிறு எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆமா, ஒரு புளித்த மாவை எடுத்து 3 படி மாவுல உள்ள வச்சுட்டாக்கா அது முழுவதும் புளிச்சு போயிடுமா. பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து, சிறிகளுக்கு தான் அந்த வேலைகள் எல்லாம் பார்க்கறது. வீட்டில் சிறிங்க புளித்த மாவு எடுத்து என்ன பண்ணுவாங்க? 3 படி மாவுல உள்ள வச்சிடுவாங்க. மறுநாள் எழுந்து பார்த்தாக்கா முழுவதும் புளிச்சுட்டு இருக்கும். உங்களுக்கு தான் சொன்னாரு. அல்லேலூயா. இயேசு எடுத்து 3 படி மாவுனா ரட்சிக்கப்படாதவன் 3 படி மாவாகிறான். 3 படி மாவு இருக்கிறவன இயேசு உள்ள வச்சிடணுமா? கையை தட்டுங்க. அல்லேலூயா. எப்படியா நான் புளிப்பேன்? எப்படியா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? எப்படியா நான் உயர்த்தப்படுவேன்? எப்படியா என் வியாதி சுகமா? எப்படியா என் சாபம் தேரும்? தீரியா 3 படி மாவு எடு. ஒரு படி புளித்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். அல்லேலூயா. அவன் புளித்த மாவே இல்லைனாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. ஏசு இல்லைன்னாக்கா அந்த 3 படி மாவு கட்சி வெளியே பிடிக்காது. அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு யார்கிட்ட போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துடும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், அவர் அப்பத்தையும் திராட்சம் பானம் பண்ணவங்க தான் புளித்த மாவு. அவர் அப்பதான் புளித்த மாவு. நானே ஜீவ. ஆமா, அந்த ஜீவ அப்போ ஜீவ ரத்தத்தை எடுத்து நான் 3 படி மாவு எனக்கு உள்ள வச்சிருந்தான். உள்ள வச்சா என்னது? அந்த அப்ப அந்த புளித்த மாவு இயேசு கிறிஸ்து சரியே தேவன் அனுப்புகிறோம் இவ்வளவா உலகத்துல. அப்போ இந்த 3 படி மாறுமா? மாறாது. அதே மாதிரி மாறுமா? மாறுமாடா? புளித்த மாவு எடுத்து 3 படி மாவுல வச்சுட்டாக்கா அது என்ன மாறும்? முழுவதும் புளிக்குமா? படிக்க பாது யாராவது இங்கிலீஷ்ல, தமிழ்ல, கேஸ்ல யாராவது படிக்க. ஆமா, புளித்த மாவு எடுத்து முழுவதும் புளிக்க வரைக்கும் அதில் அடக்கி வைத்தாள். மேத்யூ 13 சாப்டர் எதாவது 33 இங்கிலீஷ்ல. Another parable is spoke to them. The kingdom of heaven is like leaven, L-E-A-V-E-N, leaven, which a woman took and hid in 3 measures of meal till it was all leavened. முழுசும் பிரிச்சு போச்சு. அப்ப லெவன்னா புளித்த மாவு. லெவன், அந்த லெவன் புளித்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும்படி அந்த 3 படி மாவில் வச்சு நான் வைக்காதே இருந்தாக்கா
அந்த 3 படி மாவு காலமெல்லாம் 3 படி மாவே தான் இருக்கும், சாதாரணமாவே இருக்கும். அப்போ வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னால், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து, அதை இயேசு ரத்தம் தான் புளித்த மாவு. சூப்பர் சரீரம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி. தேவனுக்கு தனக்கு உலகத்தை இதயத்துல வச்சுட்டாக்கா, அது தேவ தனக்கு முழு உலகம் பட்டுன்னு கண்ணு பூத்திடுச்சு, காதுக்கு குஷ்ரோகம் சரியாகி போச்சு. கையா தட்ட அல்லேலூயா. ஏசு ஒரு புளித்த மாவு, நம்ம எல்லாம் 3 படி மாவு சாதாரணமா இருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில், ஆமா 3 படி மாவு எப்படி இருக்குது? வியாதியாகுது, சாபமாகுது, வறுமையாகுது, பாதாள ராஜ்யமாகுது. அப்போ பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த புளித்த மாவு தான் ஓடி 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 என்ன பண்ணுது? 3 படி மாவெல்லாம் புளிக்க செய்யுது. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ வார்த்தை, ஜீவ ரதி சரீரம், ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு முழுவதும் புளிக்கும். தேவன் ஆதாம் முழுவதும். ஒரு ஆளுக்கு அந்த புளித்த மாவு இயேசு கொடுக்கலாம் கூட புளிக்காது, அது முழுவதும் புளிக்க வரைக்கும். நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாமுக்கு முழு உலகத்தையும். அப்போ ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அந்த புளித்த மாவு நம்ம இதயத்துக்குள்ள வைத்து, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. தேவன் பிதா குமார் பசுத்தாகி. இப்போ ஆதாம் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை குத்திட்டே இருந்தாக்கா, இந்த 3 படி மாவு அப்படியே பிடித்த மாவா மாட்டோம். சாம் ஆசீர்வாதமா மாட்டோம். வறுமை, ஐஸ்வர்யமா, தரித்திரம், வியாதி, ஆரோக்கியமா மாறிடும். பாதாள ராஜ்யம் பரலோக ராஜ்யமாவே மாறிடுமா? கையத்தட்ட அவருக்கு அல்லேலூயா. அப்போ மத்தேயு 13:33 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து, சிறினா சபையை குறிக்கிறதுன்றாங்க, மனவாட்டி. ஆமா 3 படி மாவு சேட்டை பண்ணிக்கிறது வீட்டுக்குள்ள, ஒரே சேட்டையாகுது. தலைமையில கவித்து கவலைப்பட உன்னை சேட்டையாவே கூடும். குடிக்காரனே கூடும். வேசிக்கல்ல பிரச்சனை உள்ள, வறுமை, தரித்திரம், அவமானம், வியாதி குத்திட்டே போவோம். பட்டு புளித்த மாவத்தை உள்ளவை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா எத்தனை வருஷமா புளிக்காம இருக்குது பெல்சாகுளத்துல? 38 days பெல்சாகுளத்துல 3 படி மாவாவே இருக்கிறான், புளிக்கவே இல்லை. ஏசு அவனை பார்த்ததுமே, ஏசு புளித்த மாவு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குது. பார்த்ததுமே எடுத்து வச்சார் நல்ல மேய்ப்பன், ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் அங்க வச்சார் உள்ள. பட்டு புளித்த மாவு ஏறி பசுத்தாவி இறங்கிச்சு, அப்படியே ஏறிட்டான். அப்படியே சூப்பர் ஆகிட்டு பரலோக ராஜ்யம் ஆகிட்டான். பாதாள ராஜ்யத்திலே இருக்கிறான் 38 வருஷமா. பெருசா கொளுத்துற கவலை 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 கவலை, பயம், வெறுப்பு. என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவானே சொல்லிட்டு 38 வருஷமா நன்மத்தை மரியத்தக்க கனியிலே இருக்கிறான். அந்த நன்மத்தை மரியத்தக்க கனி ஜீவ விசத்து கனியா மாறணும். அல்லேலூயா. புளித்த மாவா மாறணும். அதான் பரலோக ராஜ்யம். நன்மத்தை கனியிலே தான் பாதாள ராஜ்யம். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்துல, உடம்பெல்லாம் துர்குணம், பகை, கசுப்பு, வைராகியம், கோபம், சட்டை, பிரிவினை, இருதயத்தை நிறுவினால் வாய்ப்பு, இருதயமே திருக்குள்ளது கேடு உள்ளதுமாகுது. உடம்பெல்லாம் 3 படி மாவு பிறகு அசுத்தாவியாகுது. இதுக்குள்ள புளித்த மாவு வெயி. நான் தான் புளித்த மாவு, நானே ஜீவப்பம். வருத்தப்பட்டு பாரசமுக்குள்ள எல்லோரும் எண்ணத்தை வாருங்கள். அப்போ பிடித்த மாவு இருக்கிறவங்க உலகத்துக்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க உலகத்துக்கே சொல்றாரு, நீங்க உலகத்துக்கே ஒளியா இருக்கிறீங்க. அது ஒரு நீங்க உலகத்துக்கே ஒளியாக்குறான். நீங்க போய் அப்படி நின்னாக்கா இருள் நீங்கி வெளிச்சம் வந்துடும். ஜீவ வித்ததுக்கு ஜோய ஜீவன தேவன் தனக்கு உலகம் கொடுத்தாக்கா அங்க இருள் நீங்கி பசுத்தாவியாக சமாதானம், சந்தோஷம். நீங்க போனாக்கா எல்லாம் சிரிப்பாங்களாம் பசுத்தாவியாரிங்க. சில அழிமூஞ்சுக்கு போய் சோகம் மூஞ்சி இருந்தாக்கா இருக்கிற இன்னும் 2 பிரச்சனை முடியும் பார்த்தாவே விருப்பாங்க தெரியல. ஏசு போனாங்க எல்லாம் சிரிப்பு உண்டாகுது, அசுத்தாய் ஓடுது, ஈலிக்கு உண்டாகுது. ஏசு உலகத்துக்கு ஒளியா இருந்தாரு, அவர் பூமிக்கு உப்பா இருந்தாரு, இங்க புளித்த மாவட்டாரு. திருப்பி யாராவது பாய் சொல்லுங்க. மத்தேயு 13:33 தத்துவம் அப்படி.
மூன்று படி மாவிலே அடக்கி வைப்பார். ஆமா, கிறிஸ்துக்குள்ளே அடக்கிறேன். கிறிஸ்துக்குள் அது சும்மா இருக்காது. ஜீவ சரஜ விரதம் அது வேலை செய்து ராத்திரி ஃபுல்லா அந்த பிடித்த மாவு காலையில இருந்து பார்த்தா என்ன பண்ண அப்படியே உப்பி பிடிக்குதா இல்லையாப்பா? இட்லிக்கு மாவு இடம் வைக்கிறாங்க உள்ள. அது இதாயிட்டு காலையில இருந்து பார்த்தா ஃபுல்லா புளிச்சுட்டு இருக்குது. அது உள்ள வேலை செய்யுது ஜீவ வார்த்தை. ஆமா, அந்த பிடித்தமாவே இல்லைனாக்க இன்னொரு வேலை செய்ய பிசாசு உள்ள கவலை இருக்கிற மாதிரி நிலைமை மோசமாயிடும். அப்போ வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. இயேசு நானே வழிய சத்தியமோ ஜீவனமாய் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. எல்லாம் மூன்று படி மாவு தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு பாதாள ராஜ்யமாகறாங்க. பாவத்துல சாபத்துல மரணத்துல தரித்திரத்துல பாதாளத்துக்கு நேரம் ஓடிக்கிறாங்க. போய் பிடித்த மாவு உள்ள வச்சுட்டு அது நைட்டு காலையில இருந்து பார்த்தா மூன்று படி மாவு. கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு கூட சொல்லணும், அப்பதான் பிடிக்கும். அவன் கிறிஸ்து உள்ளத்துல வச்சிருக்க பகை கசப்பு வைராகத்துல கூடாது. அந்த பிடித்தமா இவ்வளவாய் உலகத்தில் அன்புகள் அவங்களை சபிக்கல் ஆசதி பகைக்கு நன்மை செய் சத்துருக்களை செய்ய துன்பப்படுத்துறதுக்காக ஜபம் பண்ணேன். லேகோல் பிசாசு பிடிச்சவன் எத்தனை பிசாசு அவனுக்குள்ள இருந்துச்சு? 2000 பிசாசு. மூன்று படி மாவு பாதாள ராஜ்யமாவே இருக்கிறான். அவனை கொஞ்ச நேரத்துல பரலோக ராஜ்யமா மாறி ஏசு என்ன பண்ணாரு? அவனை போய் சந்திக்கிறாரு. பார்த்ததுமே 1008 யோசனை பண்ணல, தலைமை கழிச்சு மலையை நோண்டி எழுதி நானே நல்ல மேய்ப்பன் லேகோல் பிசாசுக்காக ஜீவ சரஞ்சீவரத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? திருடவும் கொள்ளவும் வாழ்க்கை வர வேறுட்டு வரான். அப்படிதான் கிடக்குறான். 2000 திருட பிசாசு திடீர்னு அப்படி இருக்கான். போய் ஒரு பிடித்தமா வச்சாரு உள்ள ஜீவ சரியர் ஜீவரத்தா அத்தனை பிசாசு ஓடி போச்சு. பிடித்தமாவும் ஆயிட்டான். சொஸ்த புத்தி ஏசு மாதிரி மாறி ஏசு மாதிரி வந்து நான் ஊழிச்சேரி அவன் கூட நான் போய் தக்க கொல்ல போய் கலக்கடா உங்களுக்கு தங்க 10 பட்டத்துல போய் எல்லாரும் பிடித்தமாவும் ஆயிட்டான். அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவனை பார்த்து இல்லையா போய் அபிஷேகத்தில் இறங்குது. அந்த கத்த தனக்கு இறங்கி செய்தவர்கள் எல்லாம் போய் இறங்கி அறிவி சொன்னாரா இல்லையா? அவனை பார்த்து உன் வீட்டாருக்கு கர்த்தர் உனக்கு என்ன செய்தார்? இயேசு ஜீவரது இயேசுக்கு சுவாமின்ற அந்த பரலோக ராஜ்யம் என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்தாரு. ஆதாம் வந்து முழு உலக கொடுத்தாரு. உடனே பசுத்தாய் வந்து அசுத்தாயெல்லாம் ஓடிச்சு. நான் ஒரு பிடித்த இயேசு போல பிடித்த பலவற்ற ஆசுவாதம் சாப நீங்க ஆசுவாதம். அசுத்தாய் போய் பசுத்தாவி தரித்திர நீங்க ஐஸ்வர்யவான் கிருபை சத்தியம் நிறைந்தவனா உலகத்தை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆத்மா இன்பகரமாகுது. எதை குறித்து கவலை இல்லை. இந்த புளித்த மாவாகிய இயேசு எனக்கு வேண்டாம்னு சொன்ன ஜீவ வித்ததுக்கு நன்மை தேம கல்லிலே இருக்கும். மூன்று படி மாவு. ஆமா, அதுல புழு வைக்கும் புடு வைக்கும் அசுத்தாய்க்கும் திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறாரு என்று. ஆமா, வெறும் மூன்று படி மாவா இருக்காத. கிறிஸ்துவாகிய புளித்த மாவு உள்ளத்துல வச்சுக்கோ, பரலோக ராஜ்யமா மாறிடுவேன். அப்போ மத்தேயு 13:33 வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு சிறி எடுத்து. ஆமா, லேட் பண்ணாத. குடும்பத்தை எல்லாம் மூன்று படி மாவு தான். எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியா மூன்று படி மாவு. ஏவாள் நன்மத்தை மரியத்தக்க கடி பிடிச்சி பாதாள ராஜ்யம் ஆயிட்டா, மூன்று படி மாவு ஆயிட்டா. ஆமா, அது ஆதாம் ஏவாள் வழியா நம்ம மூன்று படி மாவா இருக்கிறோம். சுயநீதி அநீதி கண்களிச்ச மாச்சு எல்லாம் பாதாள ராஜ்யம். ஒரே கசப்பு பகை வைராகியம் எங்க போனாலும் தடை வேலை வாய்ப்பு பல விதமான பிசாசு மூன்று படி மாவு கொடுமையா வேலை. புளித்த மாவு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கூட எடுத்து அதை புசித்து நானே ஜீவம் அந்த பப்பத்தை புசி திராட்சத்தை மானம் பண்ணி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதவன் முழுவதுக்கு எவ்வளவு செய்தாதான் அந்த மூன்று படி மாவும் முழுவதும் புளித்த மாவா மாறி முழுவதும் ஆஸ்வதிக்கப்படும். தாவீது கர்த்தருடைய காலத்துல அவர் துதி எப்போது வாயில இருக்குமா. ராத்திரி பகவான் துதி தோத்திரம் ஆராதனை ஜபம். என் தாயினை பாவத்தில் கருத்தறிந்தால் என்ற அந்த தாவீது வர விருத்தறிந்து நான் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாயிட்டான். விசுவாசத்தின் இதய 2 பெரிய பாவத்தை செஞ்சான். ஆனா கர்த்தரை காலம் தோத்தரித்து அவர் துதி எப்போது நாதர் உமதி சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி பேசி தாவீது தேவனுடைய இதயத்துக்கான வாடுமைக்கு ராஜாவாமானா. ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் அப்படிதான். எல்லாம் பிறக்கும் போது மூன்று படி மாவு தான். மூன்று படி மாவிலே போவாத. திருடவும் கொள்ளும் வழிக்கத்தான ஒரு பாதாள ராஜ்யமா இருக்கும். அப்போ பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அடக்கி வை. கிறிஸ்துவே வேணாம், பிசாசம் அடக்கி வைப்பேன். சுயநீதி அடி கவலைப்பட்டுட்டே இருப்பேன். இது இப்படியா அது அப்படியா இது இப்படி அதே அடக்கி கவலை சுயநீதி அடிது அதை அடக்கி கட்சியில மூன்று படி மாவு புளி வச்சு போட வச்சு அசுத்தாவி வந்து அப்படியே நாரி போய்
அப்படியே போனோம். அதனால்தான் கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் வருத்தப்பட்டு மாறசுமத்திலே எல்லோரும் எந்திருத்துவார்கள். நானே ஜீவப்பம். ஜாமன் பசுதாவே தரிவான காலை வேலையில சோத்திரம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறு எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருத்தப்பட்டவர் எல்லோரும் நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புஷிங்க, இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. இந்த அப்பம் என் சரீரமா இருக்குது, திராட்சை என் ஜீவ ரத்தமா இருக்குது. அது ஜீவ வார்த்தை, அது தேவநீதி உயிர்த்தது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடுங்க. 3 படி மாவு சீக்கிரமா பிடித்த மாவா மாறிடும். பரலோக ராஜ்யமா மாறிடும். ஆசீர்வாதமா மரண தரித்திர உயிர்த்தெல்லாம் மாறிடும். இயேசு மரித்தவர் கூட உயிரோடு இருக்கிறாரு. லாசரு செத்து கிடக்கிறான். 3 படி மாவு. இயேசு நானே நல்ல மேய்ப்பன். லாசருக்கா இயேசு உடித்தது சிவனமா இருக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடி உழுந்து வர மரண பசுத்தாய் உயிர்த்தெழு வந்துச்சு. அவ்வளவு வல்லமை படைத்தவர் இயேசு. பிடித்த மாவு துனாபிஸ் பெயர் பசுத்த ஆவியானவர். அது ஜீவ வார்த்தை, அது தேவநீதி, அது உயிர்த்தெழு மாபெரும் சக்தி படைத்தவர் இயேசு. காற்றை கடலை இறையாத அமிர்தா அரைமலா இருக்குது. அதனால இயேசு சாதாரணமானவர் கிடையாது. அவர் நானே வடிவம் சக்தி ஜீவனமா இருக்கிறார். ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம். அத தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகு கொடுக்க 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 நீ பாதாள ராஜ்யமா இருக்க மாட்டாய். பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் நிரப்பப்படுவாய். இயேசுவே எனக்கு வேணாம். ஜீவ வித்துக்கனி வேணா, நன்மை தேவகனி. பிசாசு 3 படி சாதாரண மாவாகிட்டா. ஏவால சாதாரண மாவு, அது சுயநீதி அநீதி கண்களிட்ட ஜீவனத்தை பெருமை. திருடமும் கொள்ள வழிக்கும் வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவனுடன் பரிபூர்ணப்படுவேன் சொன்னார். கர்த்தா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான சார்ந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஜீவ சரி இருக்கிறவர்கள் நீங்க உலகமெங்கும் போய் சகல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் 3 படி மாவதான். அமெரிக்காவில் போனோம், ஆப்பிரிக்கா போனோம், ஐரோப்பா வட ஆப்பிரிக்காவில் போனோம். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போகிறாங்க. இளவர்கள் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுவாங்க. இந்த பிடித்த மாவு இயேசு கிறிஸ்து ஜீவனை பருவ ஜீவனை வைத்துக் கொண்டு குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு போய் எங்கு சுற்றி பிசாசின் பாலங்கள் அக்கப்பட்டு யாவருக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி முழுவதும் பிடித்த மாவை பரலோக ராஜ்யமாய் மாற்ற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி ஆஸ்பத்திரி மாபெரும் கொண்டு வர முடியும். பெரிய காரியங்கள் சொல்லி அப்படியே செய்வோருக்காய் நன்றி செலுத்துவோம். ஏன் செங்கு சுற்றி இருந்தா பிசாசின் பாலங்கள் அக்கப்பட்டு யாவரையும் குணமாக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் பேரு சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கிறார். அசுத்தாய் பசுத்தாய் வந்து பரலோக ராஜ்யமான் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி கனவு போயிட்டு கீர்த்தியாய் மாற்றுறார். இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு அப்படி ஆசிரியத்தை பயன்படுத்த முடிஞ்சிருக்கும். இயேசு நாமத்துல எல்லா ஜீவன்ல நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை தோற்றி, என் முழுவதுமே பசுத்தராமத்தை தோற்றி, என் ஆத்மாவே கர்த்தரை தோற்றி, அவர் செய்த சகல உகாரம் பரவாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பகுதியில் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்ல போங்க. துளசிராமன் தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சென்ட் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணணும். என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்பில் கொண்டு வருவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் செய்தி 4/8/2024 வேலூர் கோயிலில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்.